மற்றவர் கண்களுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்படுகிறேன், கனவீனமாய் நடத்தப்படுகிறேன். இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று ஏங்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 43:4, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். லூக்கா 16 ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு தரித்திரனும் இருந்தார்கள். ஐஸ்வர்யவான் விலையேற பெற்ற உடுப்புகளை உடுத்தி மிகவும் கனம் பெற்றவராயிருந்தார். ஆனால் தரித்திரன் லாசருவோ பருக்களால் நிறைந்திருந்து நாய்கள் பருக்களை நக்கவும் உணவின்றி மிச்சம் மீதி கீழே விழும் உணவுகளை எடுத்து பொறுக்கி தின்னுக்கொண்டு இருந்தார். ஒரு நாள் 2 பேரும் மரித்து போனார்கள். லாசருவோ ஆபிரகாம் மடியில் ஆறுதல் படுத்தப்பட்டு கனம் பெற்றார். ஆனால் ஐஸ்வர்யவானோ எந்த லாசருவை வெறுத்தாரோ அவர் விரல்களின் நுனியில் ஒரு துளிர் தண்ணீர் கிடைக்குமா என்று ஏங்கி கேட்டார். ஆனால் அங்கு ஐஸ்வர்யவான் புறக்கணிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. அவர் நம் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவராய் இருக்கிறார். மனிதர்கள் நாம் வாழும் சூழ்நிலை, வீடு, உடுத்தும் உடுப்பு, நம் படிப்பு, நம்மிடம் உள்ள ஐஸ்வர்யம், இதை அளவிட்டு நம்மை சிறுமைப்படுத்துவதும் உண்டு, கனவீனப்படுத்துவதும் உண்டு, அற்பமாய் நினைப்பதும் உண்டு. ஆனா நீங்க உங்களை அற்பமாய் நினைக்காதீங்க. ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைத்த மிகப்பெரிய கர்த்தரின் செல்ல பிள்ளைகள் நாம். வேதம் சொல்லுகிறது, நாம் அவர் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறோம், எனவே கனம் பெறுகிறோம் என்று. அவர் நம்மை சிநேகிக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுத்து போடுங்க. தேவன் ஏற்ற நேரத்துல இம்மையிலும் மறுமையிலும் நம்மை கனப்படுத்தி மற்றவர் கண்களுக்கு முன்பாக உயர்த்தி வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நான் அற்பமாய் எண்ணப்பட்டு கனவீனப்படுத்தப்படுகிறபடினால் மிகவும் நொந்து செயலிழந்து காணப்படுகிறேன். ஆனாலும் உமக்கு நன்றி. உம்முடைய சிநேகம் என்னோடு இருப்பதினால் என்னை விரைவில் கனப்படுத்துவீர் என்று வேதம் சொல்லுகிறதை நான் நம்புகிறேன். உமக்கு விருப்பமானதை செய்து உம் சிநேகத்தில் நான் தொடர்ந்து தங்கியிருந்து உம்மிடத்திலிருந்து கனத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.